சிந்தனை தளம். நான் உங்கள் தியா. இன்று மனதின் நிறம் என்ன? நீலம் அல்லது சிவப்பு? என்னது, மனதின் நிறம் நீலம் சிவப்பா? என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதில் உங்களோட மனம் எந்த நிலையில், எந்த நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீங்கள் எந்த நிறத்தில் உங்கள் மனம் இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. நாமெல்லாம் கறி விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா உணவு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் இலையில் உட்காந்துட்டோம். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கறி துண்டு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிறைய வச்சிட்டாங்க. நம்ம இலைக்கு வராங்க. அந்த டைமில் அப்போ கொஞ்சமாக வைக்கிறாங்க. நாம் அந்த வைக்கிற பர்சனை கூப்பிட்றோம். கூப்பிட்டு என்னை கொஞ்சம் வேங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறதுக்குள்ளே அந்த பர்சன் அதை வச்சுட்டு வேற ஒரு வேலையை அவசரமாக போயிட்டாரு, கவனிக்கலை. அப்படிங்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? கோவத்தில் இருக்குமா, இல்லை சரி போயிட்டு போகுது, நம்ம அடுத்த வரதாவது நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்குமா? அது எந்த மனநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மனத்தின் நிறத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை சரி அந்த கறித்துண்டு போயிட்டு போகுது, அடுத்து வர பிரியாணி நல்லா சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சுவையை நம்ம அனுபவித்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையை நல்லா ரசித்து வாழறோம், நீல நிற மனதோடு வாழறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை, அந்த கறித்துண்டு போயிடுச்சு, கறித்துண்டை கரெக்டாக வைக்கலையே, எனக்கு என்னடா இது, இந்த கறித்துண்டையே கரெக்டாக எனக்கு வைக்கல, இவன் நீ என்னத்தை பரிமாறி என்னத்தை பண்ண போகிறான், இவன் என்ன அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தில் ரொம்ப கோபத்தோடு எழுந்து எனக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை வரும்ல, அந்த மனநிலையில் வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த மனநிலையோட நிறம் சிவப்பு. ஆக நீங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தீங்க, எந்த மனநிலையின் நிறத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.